கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவாபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இன்றைய தினம் வசனத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இது தேவன் இயேசுவின் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அது பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப அந்த சத்தியம்னா என்ன? வசனமே சத்தியம். வசனம் தான் நம்மளை விடுதலை செய்யும். அந்த வசனம் எந்த அளவுக்கு நம்ம இதயத்தை கிரியை செய்கிறது, எந்த அளவுக்கு இதயத்தை தங்கி இருக்கிறது, அந்த வசனத்தை புரிந்து கொண்டு அந்த வசனத்தின்படி நம்ம எந்த அளவுக்கு நடக்கிறோம், எந்த அளவுக்கு அதை உணர்ந்து அந்த வழியிலே நடக்கிறோம் என்பதுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். வசனம் எல்லாமே பரிசுத்தமானதுதான். தேவ வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவ வார்த்தைகள் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவ திட்டங்கள் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம பரிசுத்தமாகணும்னா எப்படி பரிசுத்தமாக முடியும்? தேவ வசனத்தை படிப்பதன் மூலமாக, அதை தியானிப்பதன் மூலமாக, அதை கைக்கொள்வதன் மூலமாக, அதன் வழியிலே நடப்பதன் மூலமாக தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட முடியும். அப்ப தேவன் நம்ம பரிசுத்தமாக்கி இருக்காரு, உண்மைதான். தேவ ரத்தம் சிந்தப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும் பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே சரியாச்சு. ஒரு சட்டை, புது சட்டை எடுக்கிறீங்க, இந்த சட்டையை துவைக்காம வருஷ கணக்கா நீங்க போட்டீங்கன்னு என்ன ஆகும்? அந்த சட்டை அழுக்காயி அழுக்கு ஏறி 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 கந்தலாயி கிழிஞ்சு ஒண்ணுமெல்லாம் போயிடும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையும். ஒரு தடவை கஷ்டமாயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பாடு ஜாலியா தெரிஞ்சுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த புது துணியை போட்டு துவைக்காம கொள்ளாம இந்த சரியா மெயின்டைன் பண்ணாம வச்சோம்னு எப்படி ஆகுமோ, அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்ப தேவன் நமக்கு அளித்திருக்கும் பரிசுத்தம் அதை எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும்னா வசனத்தின் மூலமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த வசனம் நமக்கு தினந்தோறும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தரும். அதுதான் தாவீது நல்லா கேட்டாரு, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு போதித்தரலும் ஆண்டவரே, உங்களுடைய வசனமே எனக்கு சத்தியம், அதுவே நம்ம படிக்கிறோம், நம்ம அதுவே எனக்கு ஆறுதல் படிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன். இதெல்லாம் வசனத்தை படிக்கும் பொழுதுதான், அந்த வசனத்தின் மூலமாக தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதே, அதாவது வேதத்தை திறந்துட்டோம் வச்சுக்கீங்களேன், இயேசுவான நம்ம பக்கத்துல வந்துருவாரு. இந்த வசனத்தை நமக்கு விலைக்கு சொல்லுவதற்கு அவர் ஆயத்தமாக இருப்பார். அவரு 17ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, யோவான் 17 பாத்தீங்கன்னா, இயேசுவின் ஜெபத்தை பற்றி அவர் பிதாட்ட பேசின, அவர் பிதாவிடத்தில் ஏறெடுத்த ஜெபம் அது. அவர் எதுக்காக? நமக்காக ஜெபம் பண்ணாரு. நம்ம எல்லாமே பிதாவை அறிந்து கொண்டு பரலோகத்துக்கு வர வேண்டும், சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று நமக்காக பிதாவை வேண்டிக் கொண்ட ஒரு ஜெபம் அது. யோவான் 17ஆம் அதிகாரம் முழுக்க இயேசுவின் ஜெபம் தான் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்களேன், என்ன இருப்பாங்க, உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப தேவ சத்தியத்தினாலே அதை நிலைத்து நிற்பதன் மூலமாக நம்ம பரிசுத்தமாகிறோம். ஒருவேளை இது இயேசு பூமியில இந்த காலத்திலே சொன்னது, நம்ம இயேசு காலத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்கிறோம், இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட காலத்துக்கு அப்புறம் வாழ்கிறோம். அதனால நம்ம பிறக்கும் போதே பரிசுத்தவான்களாக பிறந்திருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட அனைவருமே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு, அந்த பரிசுத்தத்தை வளர வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு. அப்ப அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து நின்று அதிலே பெருகுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதான் அந்த வசனம் அழகா சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப தேவ வசனம் தான் சத்தியம். சத்தியம் ஆகிய வசனத்தை கையில வைத்திருக்கிறோம். அதை கொண்டு நம்ம தேவனோர்வும் பரிசுத்தத்தை நோக்கி செல்ல ஆசைப்படுவோம். ஆமென். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. சத்தியமாக உமது வசனத்திலே நிலைத்து நிற்க நீங்கள் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். அழைத்தவர் உண்மையோடு என்பதை அறிந்து தகப்பனே, பரிசுத்தத்திலே பெருகி வளர எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் அப்பா. கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த சத்தியத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் அப்பா, சத்தியத்தின் நிலையில ஒரு பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவும் அப்பா. இந்த வாலிபோடும் உங்களுக்கு சொந்தமாக மாட்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா.
தேவன் ஒரு பரிசுத்த நிலையத்தை நிற்க உதவி செய்வோம். இயேசுவின் மூலமா கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.